ஜனாதிபதி தேர்தல் 2024 முழுமையான உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் 56,34,915 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். இது மொத்த வாக்கு சதவீதத்தில் 42,31,000 வீதம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சஜித் பிரேமதாச அவர்கள் 43,63,35 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது மொத்த வாக்கு சதவீதத்தில் 32.76 வீதம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 22,99,767 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது மொத்த வாக்கு சதவீதத்தில் 17.27 வீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாமல் ராஜபக்ச அவர்கள் 3,42,781 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது மொத்த வாக்கு சதவீதத்தில் 10.57 வீதம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து விருப்பு வாக்குகளின் முடிவுகளும் அடுத்தடுத்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி யார் என்கின்ற உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருப்பு வாக்கு கணக்கெடுப்பிற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பிரதி ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் அவர்கள் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார். தற்பொழுது மாவட்ட ரீதியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உத்தியோகபூர்வமான தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் 25 மாவட்டங்களிலும் முழுமையான உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியாகியதா என்று கேட்டால் இதுவரை இன்னும் வெளியாகவில்லை. இப்படியான சூழ்நிலையில் தான் சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் ஒரு அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது. அதாவது விருப்பு வாக்கு எண்ணப்படுகின்றது என்கின்ற ஒரு தகவலை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மையை பெறவில்லை. இப்படியான சூழ்நிலையில் தான் விருப்பு வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சில மணித்தியாலங்களுக்கு முன்பு தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் பல கேள்விகள் எழுந்தது. இந்த நிலையில் தான் மக்களால் சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதுவரை 25 மாவட்டங்களுக்குமான உத்தியோகபூர்வமான தேர்தல் முடிவுகள் வெளிவரவில்லை. அவ்வாறு வெளிவந்தால் தானே முழுமையான விவரம் தெரியும். அதற்கு பிறகுதானே விருப்பு வாக்குக்கு செல்ல வேண்டும் அல்லது முதலே உங்கள் கைக்கு கிடைத்தால் அது தொடர்பாக தெரிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்கிற வகையில் பல கருத்துக்களை சமூக வலைதளங்களில் காணக்கூடிய வகையில் இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பிரதி ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் அவர்கள் தற்பொழுது இது தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கின்றார். 25 மாவட்டங்களுக்குமான உத்தியோகபூர்வ முடிவுகள் எங்களது கையில் இருக்கின்றது. அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கைகளில் இருக்கின்றது. முடிவுகளை தற்பொழுது ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகின்றோம். இதனைத் தொடர்ந்து ஒருவரும் 50% மேல் வாக்கு பெறவில்லை. 50% மேல் ஒரு வாக்கு பெற்றிருந்தால் கூட எண்ண வேண்டி வந்திருக்காது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் விருப்பு வாக்குகள் எண்ணப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் தெரிவித்த காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நான் நடவாசதி இருந்தாலும் கூட அனைத்து வாக்கு கணக்கெடுப்புகளுக்கான ஒரு முடிவு எமது கையில் இருக்கின்ற பட்சத்திலேயே தேர்தல் ஆணைக்குழு 2ஆம் கட்ட வாக்கெடுப்புக்கான அறிவித்தலை வழங்கியது. எந்த ஒரு வேட்பாளரும் 50 வீதத்துக்கும் மேற்பட்ட, அதாவது 50 வீதத்துடன் ஒரு வாக்கினை பெற்றுக் கொள்ளாத காரணத்தினாலே 15ஆம் இலக்க 1981ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் 57 பிரிவுகளின் பிரகாரம் தேர்தல் ஆணைக்குழுவினாலே மாவட்டங்களுக்கு 2ஆம் கட்ட விருப்பு வாக்குகளை கணக்கெடுப்பதற்கான அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த விருப்பு வாக்குகள் தற்போது மாவட்ட ரீதியாக கணக்கெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த முடிவுகள் மொத்தமாக தேர்தல் ஆணைக்குழுக்கு மாவட்ட ரீதியாக கிடைக்கின்ற போது தேர்தல் ஆணைக்குழு அந்த முடிவுகளை அவ்வப்போது வெளியிடும். பின்னர் ஒட்டுமொத்த முடிவுகளையும் உத்தியோகபூர்வ